Daily. Taste the Daily. குணா சார். ஹலோ சார். ஹலோ வருண், வாங்க வாங்க. நைஸ் டு மீட் யூ சார். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்ல ஆசைப்படுறேன். ஆனா ஒரு ஃபார்மாலிட்டி கூட அப்படி சொல்ல முடியாம லைஃப் சொல்லட்டி அடிக்குது. வருணுக்கு இப்படி ஒரு அப்செட்டா? வருண் இவ்வளவு சுகமா இருப்பாரா? என்னால நம்பவே முடியலையே. உங்களை இவ்வளவு சுகத்தோட நான் எப்பவும் பார்த்ததே இல்லையே வருண். நயகரா ஃபால்ஸ் போல ஒரு உற்சாகம் உங்ககிட்ட எப்பவுமே பொங்கி வழியுமே. அந்த நயகரா ஃபால்ஸ் எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன்ல உறைஞ்சு பனிக்கட்டி ஆயிடும் தெரியுமா சார்? எவ்வளவு உற்சாகமா இருக்கிற ஆம்பளையையும் சோகத்துல உரைய வைக்கிற குரூரும் இங்க நிறைய பெண்கள் கிட்ட இருக்கு. வருண், அன்பிலீவபிள். பெண்கள் கிட்ட அப்படி குரூரம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நோ, யாராலையும் உங்களை இப்படி சோகமாக்க முடியும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஃபேமிலில அம்மா அக்கா இவங்களால எதுவும் பிரச்சனையா? அம்மா அக்கா இவங்க எல்லாருமே சில சமயங்கள்ல தொந்தரவு கொடுப்பாங்களே தவிர நாம காலத்துக்கும் மறக்க முடியாத வழியை கொடுத்துட மாட்டாங்க சார். ஏன்? ஆனா நம்ம வாழ்க்கையில நாம மனைவியை ஏத்துக்கிற ஒருத்தி இருக்காளே, அவளால மட்டும்தான் அந்த வலியை கொடுக்க முடியும். அப்படிதான் ஒருத்தி எனக்கு அந்த வலியை கொடுத்துட்டா. யூ மீன் கண்மணி? அவளே தான். என்ன பிரச்சனை வருண்? கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா வருண்? இவ்வளவுதான் நடந்ததா? நீங்க சொல்லாத விஷயம் எதுவும் இருக்கா? ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். என்ன யோசிக்கிறீங்க சார்? வருண், நீங்க சொன்ன விஷயங்கள்ல கண்மணி தான் உங்க வைஃப் பூமிய கொலை பண்ணாங்கன்னு ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறதுக்கே போதுமான விஷயங்கள் இல்ல. இன்னும் சொல்ல போனா கண்மணி தான் பூமிய கொலை பண்ணாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாம தான் இருக்குது. சார், கண்மணி பூமிக்கு விபூதி கொடுத்ததும் அடுத்த சில நிமிஷத்துல பூமி துடி துடிச்சு இறந்து போனதும் வீடியோவா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம பூமி கொலைக்கான மோட்டிவ் கண்மணி கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா கண்மணி என்ன சின்ன வயசுல இருந்து ஒன் சைடா காதலிச்சிருக்கா. அந்த காதலை மறைச்சிட்டு என்னோடையும் பூமியோடையும் பழகிருக்கா. பூமியை என்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த இடத்தை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்கா. பூமிக்கு விபூதி கொடுத்திருக்கா. அத வாயில போட்டுக்க சொல்லி கம்பல் பண்ணிருக்கா. பல விஷயங்களை மறைச்சிருக்கா. இப்போ சாட்சிகளை மறைக்க பாக்குறது, தடயங்களை அழிக்கிறதுன்னு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கா. இவ்வளவு போதாதா சார் அவதான் என் பூமியை கொலை பண்ணாங்கிறத நம்புறதுக்கு? வருண், இந்த விஷயத்தை எமோஷனலா பார்த்தா நம்புறதுக்கு இடம் இருக்கு. ஆனா ஒரு லாயரா சாட்சியும் ஆதாரங்கள் படியும் பார்த்தா என்னால அப்படி உறுதியா சொல்ல முடியல. அந்த சாட்சியும் ஆதாரங்களும் தான் அவளை இமிடியேட்டா பனிஷ் பண்ண முடியாம என்ன ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. அது மட்டும் சரியா கிடைச்சிருச்சுன்னா நிறைய பூமியோட ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி அவளை நான் தண்டிச்சிருப்பேன். சரி சார், நான் இப்ப பேச வந்தது வேற விஷயம். சரியான ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறது, சாட்சியை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது, இதெல்லாம் பண்ணி பூமி கொலைக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது, இதெல்லாம் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவளை வாழ்க்கையில இருந்து வெளியேற்றணும். யூ மீன் நான் கண்மணியை டிவோர்ஸ் பண்ணணும். வருண், அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டுகள் சந்தேகத்தின் அடிப்படையில தான் இருக்கு. This is too much. நீங்க அவங்களுக்கு கொடுக்கிறது அதிகபட்ச தண்டனை. என் வைஃப் பூமியை இந்த உலகத்தை விட்டே வெளியில அனுப்பின ஒருத்திய நான் என் வாழ்க்கையை விட்டு அனுப்பணும் தான் நினைக்கிறேன். இது எப்படி டூ மச்சா இருக்கும் சார்? இல்ல வருண், நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இந்த டிவோர்ஸ் கேஸை நீங்க எடுக்க முடியுமா இல்ல நான் வேற லாயர் பார்க்கணுமா? நீங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் இந்த கேஸை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா எனக்கு கஷ்டமா இருக்கு வருண். நான் தான் உங்களுக்கு இதுல பெஸ்டா கைட் பண்ண முடியுங்கிறதால நானே உங்களுக்கு டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ண பாக்குறேன். டிவோர்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு நோட்டீஸ் அனுப்பி கோர்ட்ல கேஸ் நடத்தி டிவோர்ஸ் வாங்குறது, அது ரொம்ப நாள் கேஸ் நடக்கும். இன்னொன்னு மியூச்சுவல் டிவோர்ஸ், 2 பேரும் கையெழுத்து போட்டு டிவோர்ஸ் வாங்குறது, அது உடனே நடக்கும். எனக்கு இந்த நிமிஷமே என் வாழ்க்கையில இருந்து வெளியேறணும்.
சோ நம்ம மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கே போயிடலாம். அப்ப கண்மணி ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு தரணும். அவங்க தருவாங்களா? அது அவ என்ன முடிவு பண்றது? டாக்குமெண்ட் கொடுங்க, நான் கையெழுத்து வாங்கிட்டு வரேன். அப்ப சரி. தேங்க்யூ. வரேன். Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.